இங்க இந்த சைட்ல இருக்கிறது இந்தியன் பிரீடு, பேக் சைட்ல இருக்கிறது ஓப்பன் கேட்டகரி. ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே க்ரூமிங் பேட்டில் போல இருக்கு. இந்த ஃபிஷ்ல ஒரு சின்ன டிராபேக் என்னன்னா இது மேசிவா இல்ல, குட்டியா இருக்கு. ஏஐ வந்து நீங்க என்னதான் வந்து ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாலும் உங்களோட வாட்டர் கண்டிஷன் ஆல்ரவுண்டரா எல்லாமே வந்து அதுலதான். இந்த ஃபிஷ் வந்து இதுங்களா? ஆமா. ட்ரிம்மிங் பண்ணலான்றீங்களா வேணான்றீங்களா? ட்ரிம்மிங் பண்ண தெரிஞ்சவங்க கிட்ட போய் பண்ணலாம். எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் எங்களால முடிஞ்ச ஒரு ஸ்வீட் தரணும்னு சொல்லிட்டு. எனக்கே ஸ்வீட் தெரியுங்களா நீங்க? இன்னொன்னு தாங்க. என்ன ப்ரோ? ஓகே, நல்லா இருக்கு. பம்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் பம்பா இருந்திருக்கலாம். எல்லாம் ஓப்பன்கான ஃபிஷ் கிடையாது. எவ்வளவு பெரிய மண்டை பாருங்க. இதுக்குதான் மார்க் போட போறீங்களா? என் ஃப்ரெண்டு மீன் தான். லாஸ்ட் இயர் ஜிசி கிராண்ட் சாம்பியன். இவ்வளவு குவாலிட்டியான ஃபிஷ்ஷை இங்க ப்ரொடியூஸ் பண்ணி அதை காம்படிஷனுக்குமே கொண்டு வந்திருக்காங்க. எங்க இருக்கும் அப்படின்னா டைட்டில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ காம்படிஷன் டே 1 இன்னைக்கு ரெண்டே கேட்டகரி தான், ஓப்பன் கேட்டகரி அப்புறம் இந்தியன் பீட்ஸ். இந்த 2 கேட்டகரிஸ் மட்டும் இருக்கு. என்னென்ன மீன் வரிசையா வந்து பார்க்கலாம். நிறைய ஹைலைட் பண்ற மாதிரி மீன்கள் வந்திருக்கு. ஸோ பெட்ஸ் டே அவுட்டோட சேர்ந்து சாம்பியனிஸ்ட் லாஸ்ட் இயர் பண்ணியிருந்தாங்க, இந்த இயரும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் வீட்டில் வளர்க்குறவங்க ஆர்வமா அவங்கவுங்க மீனை வந்து தூக்கிட்டு வராங்க. இப்போ எனக்கு வீடியோ எடுக்கிறவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு தான், அவருமே வருஷம் ஒரு மீன் எடுத்துட்டு வருவார். இந்த டைம் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி எங்கேஜிங்கா எல்லாருமே கொண்டு வந்திருக்காங்க. நானுமே நாளைக்கு மீன் கொண்டு வரேன். ஸோ எப்படி இந்த இயர் காம்படிஷன் நடக்குது, ஜட்ஜிங்கும் போயிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஃபிஷ் பார்த்துட்டு ஜட்ஜிங் எப்படி நடக்குது அப்படின்றதும் பார்க்கலாம். ஸோ ஜட்ஜஸ் வந்து ஜட்ஜிங் பண்ணிட்டு இருக்காங்க. க்ரௌடுமே வந்து வாக்கின்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. க்ரௌடு இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். சாட்டர்டே சண்டேன்றப்ப எல்லாரும் சண்டே வருவாங்கன்னு நினைச்சேன். சாட்டர்டே வந்து நல்ல க்ரௌடு தான். ஸோ கேட்டகரிஸ் வந்து இன்னைக்கு 3 கேட்டகரி இருக்கு. 2ன்னு சொல்லியிருந்தேன் நான். 3 ஓப்பன் கேட்டகரி, இந்தியன் பிரீடு, அதுக்கப்புறம் க்ரூமிங் பேட்டில். ஸோ 3 கேட்டகரி இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரி ஒவ்வொரு ஜட்ஜு. இன்னைக்கு 3 ஜட்ஜு, நாளைக்கு 3 ஜட்ஜு. ஸோ நம்ம எல்லாமே இன்னைக்கு கவர் பண்ணலாம். இந்தியன் பிரீட்ல இருந்து கவர் பண்ணலாம். இந்தியன் பிரீடு ஐபி. ஓகே, ஸோ அதெல்லாம் இந்தியன் பிரீடு. F3 வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. F2s கூட இப்போ வந்து நமக்கு F3 மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. பட் கம்ஃபாவோட ஸ்ட்ரைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டருக்கா நல்லா இருக்கு. இதுவும் இந்தியன் பிரீடு தான். இதெல்லாம் F1 மாதிரி இருக்கு. ஸோ இந்தியன் பிரீட் கேட்டகரியில வந்து நமக்கு SRD இருக்கலாம், KML இருக்கலாம், GBs இருக்கலாம், F1s இருக்கலாம். ஸோ மிக்சடான ஃபிஷ்ஷுக்கு தான் இங்க காம்படிஷனு. பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்குன்னா நல்ல கலர்ஃபுல்லா இருக்கும். நானா இருந்தாலும் இந்த மாதிரி மீன் ஓப்பன் கேட்டகரியில போடுவேன். வர்றவங்க கலரு இந்த ஹம்புக்காகவே வந்து ஓட் பண்ணிட்டு போவாங்க. செமையா இருக்கு. இவ்வளவு குவாலிட்டியான ஃபிஷ்ஷை இங்க ப்ரொடியூஸ் பண்ணி அதை காம்படிஷனுக்குமே கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. நல்ல மைண்ட் செட்லயும் இருக்கு. பயந்தெல்லாம் போல. இதுவும் இந்தியன் பிரீட் கம்ஃபா போல. F1 மாதிரி தான் இருக்கு. இதுவும் F1s இப்ப பரவாயில்ல. இங்க லோக்கல்ல பிரீட் பண்ண ஃபிஷ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இதுவுமே F1 மாதிரி இருக்கு. கலர் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னைக்கான பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் ஸ்கோரிங் இருக்கும். இதெல்லாம் பாருங்க இந்தியன் பிரீட். ஸ்பெசிபிக்கா இப்ப பார்த்த வரைக்கும் பார்த்தா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் நல்லா இருக்கான். ப்ரொபோர்ஷனேட்டா கம்ஃபாவா கேட்டா F1s நல்லா இருக்கு. அடுத்தடுத்து பார்ப்போம். இன்னும் நிறைய மீன் இருக்கு. இதெல்லாம் இந்தியன் பிரீடு தான். இதுவும் F3 மாதிரி தான் இருக்கு. நல்ல மான்ஸ்டர் ஹெட்டா இருக்கு. ஓப்பனும் இது ON ஓப்பனும் சம மான்ஸ்டர் காக்கானா ப்ரோ. ONனா ஓப்பன். ஓகே. ON ஓப்பன் பரவாயில்ல. கம்பாஸையும் ஓப்பன்ல போட்டிருக்காங்க. ஓப்பன் கேட்டகரி எந்த மாதிரினா SRM போடலாம், நம்ம SRD போடலாம், எந்த ஃபிஷ் வேணா போடலாம்.
ஸோ நான் விஜாஸ் அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தேன். பட் கம்ஃபாஸ், எஸ்ஆர்டிஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. இது ஒரு எஸ்ஆர்டி இருக்கு ஓப்பன்ல. ஸோ ஓப்பன் வர்றவங்க போடுற மார்க்கை பொறுத்து தான் இருக்கு. அதனால ரெட் கலர்ல பெரிய மண்டை ஃபிஷ்ஷா போட்டிருக்காங்க. இது ஓப்பன் நம்ம ஃப்ரெண்டோட தான். இது வருஷம் எங்க காம்படிஷன் நடத்தினாலும் எடுத்துட்டு வந்து போடுவாப்புல. இப்ப இதுக்குதான் மார்க் போட போறீங்களா? என் ஃப்ரெண்டு மீன் தான். இது நம்ம கஸ்டமர் மீன். கஸ்டமர் மீன் சொல்றதோட ஃப்ரெண்டோட மீன் தான். காம்படிஷன் கேட்டிருந்தாரு, அதனால நம்ம கொடுத்தோம். ஓப்பன்ல போட்டிருக்காரு. அவர் ஃபிஷ் சிக்கானதுனால நம்ம மீன் கொடுத்துருக்கோம். ஸோ அவசரத்துக்கு மீன் போடுறதுக்கு இல்லைன்றதுனால. ஓப்பன்னா கலர்ஃபுல்லா இருக்கான் இவன் கம்ஃபா. பட் பெரிய ஹெட் வேணும். இந்த மீன் மெச்சூர் ஆனாதான் பெரிய ஹெட் வரும். ஸோ ஓப்பன்ல ஒர்க் ஆகுமான்றது டவுட் தான். ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணாது இவ்வளவு சின்ன ஃபிஷ்லாம். அப்பா எவ்வளவு பெரிய மண்டை இருக்கு பாருங்க. ஆனா டேங்க் வந்து இதுக்கு கீழே தான் அலாக்கேட் ஆயிருக்கு. எங்க அலாக்கேட் ஆயிருக்குன்றத பொறுத்தும் இருக்கு. இவ்வளவு பெரிய மீன் இங்க இருக்கிறதே நான் பார்க்கல வந்ததுல இருந்து. பயங்கர பெரிய மான்ஸ்டர் காக்கா இருக்கு. ஓப்பனுக்கு ஏத்த மீன். அது ரெட்டா இருக்கு, பெரிய மண்டையா இருக்கு. ஐ மீன் ரெட்டுன்னு இல்ல, கலர்ஃபுல்லா இருக்கு. எவ்வளவு பெரிய மண்டை பாருங்க. F3 மாதிரிதான் இருக்கு. F3 ஆர் F2 மாதிரிதான் இருக்கு. நல்லா இருக்கு. பட் என்னைய கேட்டா அவ்வளவு சீக்கிரத்துல வர்றவங்களுக்கு இது ஸ்கோரிங் பண்ண தோணாது. ரீசன் வந்து கீழே இருக்கு. ஸோ நம்ம லக்க பொறுத்தும் இருக்கு. அப்பனா பேலன்ஸ் ஃபிஷ் வந்து கவர் பண்ணுவோம். அங்க க்ரௌடு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள தொந்தரவு பண்ண வேணாம். நாம போய் ஜட்ஜஸ் வந்து தொந்தரவு பண்ணலாம். இன்னைக்கு வந்து 3 கேட்டகரி, ஒவ்வொரு கேட்டகரி ஒவ்வொரு ஜட்ஜஸ். நீங்க என்ன ஜட்ஜ் பண்றீங்க? நாங்க க்ரூமிங் கேட்டகரி ஜட்ஜிங். க்ரூமிங் கேட்டகரிக்கு மட்டும் பண்றீங்க. சோ எந்த அளவுக்கு க்ரூமிங் பண்ணிருக்காங்க அதே ஃபிஷ் தானா? ஆக்சுவலா இப்ப க்ரூமிங்ன்றது வந்து சின்ன ஃபிஷ்ஷா ரெஜிஸ்டர் பண்ணி வீட்ல இருந்து வளர்த்து அதுக்கப்புறம் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 6 மாசம் வளர்த்து. அப்ப வந்து இது எந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுவீங்க? ஏன்னா பாயிண்ட் வைஸ் எல்லா மீனும் வளர்ந்து வந்திருக்காது. சோ அவங்களோட டேலண்ட்டை தான் நீங்க பாக்கணும். எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுவீங்க? அந்த போட்டோல இருந்த மீனும் இப்ப இருக்கிற மீனும் எந்த அளவுக்கு அவங்க க்ரூம் பண்ணிருக்காங்கன்றத பொறுத்து தான் அது. ஓகே, எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு. சோ அதுக்கு தனியா ஒரு 20 மார்க் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ அதுல தான் மெயினா வின்னிங்கோ லூசிங்ன்றது. பழைய போட்டோவை இப்பயும் கம்பேர் பண்ணுவீங்க. அதுக்கு மட்டும் ஒரு 20 மார்க்ஸ். 20 மார்க் பரவாயில்லை, நல்லா இருக்கு. சோ அதனால மோஸ்ட்லி வின்னிங் ஃபிஷஸ் வந்து அதுல தான் உங்களுக்கு மார்க். க்ரூமிங்ல பெரும்பாலும் க்ரூமிங்ல இருந்தே வரும். மற்றபடி மீதி எல்லாமே ரெகுலரா இருக்குது. அந்த ஃபேஸ் ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் வச்சு எல்லாமே. சோ அதனால அந்த மீன் வின் பண்ணதுனா மோஸ்ட்லி அந்த க்ரூமிங்ல மார்க் அதிகமா இருந்தா தான் வின்னிங். அந்த சாம்பிள் ஸ்கோர் கார்டு மாதிரி எதனா இருக்கா ப்ரோ? இருக்கு. ஸ்கோர் பண்ணது இருக்கா? ஸ்கோர் பண்ணது வேணாம். சரி, ஓகே, நன்றி. என்ன ப்ரோ போட்டோலாம் எடுத்து என்ன பண்றீங்க? அப்படியே மார்க்கை மட்டும் மறைச்சிருங்க. போடலையா? சரி, ஓகே. வெரிஃபை பண்ணிக்கிறேன். சொல்லுங்க ப்ரோ. லாஸ்ட் இயரும் ஜட்ஜ் பண்ணிருந்தீங்க. அப்ப எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரே ஃபிஷஸ் ஜட்ஜ் பண்ணிருந்தீங்க. ஆமா, ஒவ்வொரு கேட்டகரியில ஒவ்வொரு ஜட்ஜ் பண்றீங்க. அப்ப இண்டிவிஜுவலா அந்த ஜட்ஜோட மார்க்கை பொறுத்து தான் வின்னிங் இருக்கும்ல? இல்ல இங்க ஓவராலா வந்து இப்போ 5 பேர் ஜட்ஜ் பண்றோம் அப்படின்னா, சோ 5 பேருடைய ஓவரால் ஸ்கோரை டேலி பண்ணி தான் அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. ஓகே, நீங்க என்ன கேட்டகரி பண்றீங்க? க்ரூமிங் கேட்டகரி தான். இப்போ எல்லா ஜட்ஜஸும் க்ரூமிங் கேட்டகரி பண்றாங்க. சரி, ஓகே. ஓபன் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு இது இருக்காது, மார்க்கிங்ஸ் இருக்காது. அது பப்ளிக் ஓட்டிங். க்ரூமிங் கேட்டகரி வந்து நான் ஒரு 5 people. க்ரூமிங் இந்தியன் பீடு. ஆமா, இந்தியன் பீட். சோ இந்தியன் பீட்ஸ் வந்து இன்னைக்கு டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் வந்து க்ரூமிங் பேட்டில் மட்டும் தான் பண்ணிருக்கோம். சோ அது வந்து ஃபிஷ்ஷை வெரிஃபை பண்றதுக்காக. ஏன்னா சின்ன சைஸ்ல வந்து சில பேர்ல்ஸ் மேக்ஸிமம் உடைய ஆரம்பிக்கும் இல்லைங்களா? சோ அதோடைய ஜஸ்டிஃபை பண்ணும்போது கில்ஸ்ல வந்து அந்த மார்க்கிங்ஸ் அப்படியே. இந்த ஃபிஷ்ஷோட பழைய கண்டிஷன் இது. இந்த மீன் இப்ப வளர்ந்துருக்குமா? ஆமா, வளர்ந்துச்சுன்னா அந்த கில் பேட்டர்ன்ல அந்த மார்க்கிங்ஸை வச்சு. சோ அது நம்ம போட்டோ வந்து இதுலயே வந்துருமா? இததான் அந்த டெய்லரும் சொன்னான். இல்ல ப்ரோ, நான் இதுல பாக்கல. நான் உங்க ஸ்கோர் கார்டு பாக்கல. ஃபிஷ்ஷோட போட்டோ இதுல இருக்கும்ன்றது எனக்கு இப்பதான் தெரியுது. நல்லா இருக்கு. ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கு தனித்தனி ஸ்கோர் கார்டு. சோ க்ரூமிங் ப்ரோக்ரஷன் போட்டு அதுக்கு தனியா 20 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ அவ்வளவுதான். ரைட், நல்லா இருக்கு. ஏன்னா இது ஃபிஷஸ் வந்து ஜட்ஜ் பண்ணும்போது இது ரொம்ப ஸ்மால் சைஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் இல்லைங்களா? நல்ல டிரான்ஸ்ஃபர். இந்த ஃபிஷ் வந்து இதுங்களா? ஆமா, ரைட். என்னென்ன போன டைம் மாதிரிதான்ல?
ஆமா ப்ரோ, இதுவும் சேம். காஃபாக்கு எப்படி நம்ம ஜட்ஜ் பண்றோமோ அதே பாயிண்ட்ஸ் தான். என்னன்னா இதுல வந்து க்ரூமிங் ப்ரோக்ரஸ், சோ அதோடைய ப்ரோக்ரசிவா எப்படி அவங்க க்ரூம் பண்ணிருக்காங்க அதோடைய பாயிண்ட் ஆட் ஆகுது. பாடி வந்து ப்ராப்பரா இல்ல, சோ இருக்கிறதுல லோவஸ்ட்னா அப்ப எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்க? ஒரு உதாரணமா எக்ஸாம்பிள், ஒரு வாட்டி ரொம்ப பேடா இருக்கு அப்படின்னா இருக்கிறதுல லோவஸ்ட் எவ்வளவு போடுவீங்க பாடிக்கு? இல்ல, பாடிலயும் அடிப்படும், ஓவரால் இம்பாக்ட்லயும் அடிப்படும், கம்ப்ளீட் க்ரோத்லயும் இம்பாக்ட் ஆகும். அதுக்காக ரொம்ப வேர்ஸ்டால போட மாட்டோம். சரி, there is a value இல்லையா, ஒரு 4 or 5 பட் ஆனா அது ரொம்ப லீஸும் போட முடியாது. ரொம்ப பேடா இருந்தாலே 4-5 வரும் அந்த மாதிரி. பட் ஆனா அது ஓவரால் இம்பாக்ட்ல கொஞ்சம் ஸ்கோர் கொஞ்சம் பார்க்கணும். எல்லாரும் நான் டிஸ்டர்ப் பண்ண, அவர் அமைதியா இருக்காரு அண்ணே. ஓகே, லாஸ்ட் இயர் நீங்க இல்ல ப்ரோ ஜட்ஜிங்ல இல்ல, லாஸ்ட் இயர் வந்து சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் ப்ரோ. ஸ்ரீசுதன், நீங்க என்ன பண்றீங்க? ஓகே, சோ நான் வந்து அரோனா லிட்டரலி அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 8 to 9 இயர்ஸ் அரோனால இருந்திருக்கேன். ஓகே, அரோனா செல்லர் இம்போர்ட்டர், ஓகே, க்ரூமர், இம்போர்ட்டர், எவ்ரிதிங். ஓகே, சோ அரௌண்ட் ஒரு 8 to 9 இயர்ஸ் அரோனால இருந்தேன். கம்ஃபாஸ் இப்போ ஒரு எக்ஸாக்டிக்கா இப்ப கிராஸ் பிரீட்ஸ் எல்லாத்துலயும் வந்து மேஜரான ஃபார்ம்ஸ் எல்லாம் பேசி அது கிராஸ் பிரீட்ஸ்லயும் எல்லாத்தையும் நான் கொண்டு வருவேன். ஓகே, நம்மளோட ஃபிஷஸே நிறைய கிராண்ட் சாம்பியன்ஸ் அடிச்சிருக்கு. உங்க ஃபிஷஸ்? என் ஃபிஷஸே நிறைய, உங்க கஸ்டமர்ஸ் வின் பண்ணதும் அடிச்சிருக்கு. நான் வந்து சில கேட்டகரியில பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிருக்கேன். லாஸ்ட் இயர் நீங்க சொன்ன மாதிரி நான் ஜட்ஜிங்ல இல்ல, பட் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிருக்கேன். சரி, பார்ட்டிசிபெண்டா வந்திருந்தீங்க. பார்ட்டிசிபெண்டா வந்திருந்தேன். நல்லா இருக்கு. இப்ப இந்த இயர் நான் கலந்துக்கிட்டா அடுத்த வருஷம் ஜட்ஜ் ஆயிடலாம். புரிஞ்சிச்சு. ஆனா வின் பண்ணணுமே நீங்க, அது கஷ்டம். சரி, ரைட். சரிங்க ப்ரோ, இப்ப எல்லா கேட்டகரியுமே இப்ப க்ரூமிங் க்ரூமிங்ல ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாங்களா? பாருங்க, தாராளமா பாருங்க. இது எந்த ஃபிஷ்? இது வந்து 12, this one, இந்த டேங்க். ஓகே, நல்லா இருக்குங்க. ஒரு மீன் முன்ன எப்படி இருந்தது, இப்ப எப்படி வளர்த்திருக்காங்கன்னு பார்த்து க்ரூம் பண்றது. சோ ஒருத்தவங்களும் வளர்க்கறதுக்கு they will put all hard works and அவங்களால எவ்வளவு லேர்ன் பண்ணிக்க முடியுமோ எல்லாமே பண்ணி. இன்னும் சில பேர் என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் ஏஐ யூஸ் பண்ணி எல்லாம் வந்து லேர்ன் பண்றாங்க. ஏஐ வந்து நீங்க என்னதான் வந்து ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாலும் உங்களோட வாட்டர் கண்டிஷன் ஆல்ரவுண்டரா எல்லாமே வந்து அதுலதான் உங்களுக்கு மேட்டர்ஸ் த மோஸ்ட். ஒரு சிலர்லாம் இல்ல, எல்லாருமே இங்க பாதி மீன் ஏஐ வச்சுதான் வந்திருக்கோம். என்னதான் ஏஐ நீங்க வச்சு க்ரூம் பண்ணாலுமே எக்ஸ்பீரியன்ஸோட உங்களுக்கு வர்றதே தனி. ஓகே, ஓகே. இதுக்கு முன்னாடி ஜட்ஜ் பண்ணிருக்கீங்களா ப்ரோ? நான் பண்ணிருக்கேன், அரோனாஸ் பண்ணிருக்கேன். ஓ, அப்படியா? அரோனாஸ் காம்படிஷன் வந்து இப்போ இங்க லைவா நடக்கிறது இல்ல, பட் மோஸ்ட் ஆஃப் த அரோனா காம்படிஷன் ஆன்லைன்ல தான் நடந்திருக்கு. ஓ, அதுக்கெல்லாம் வந்து நான் ஜட்ஜ் பண்ணிருக்கேன். ஓகே, அரோனா 2 இப்ப ஃப்ளவர் ஆன் ஜட்ஜிங் பண்றீங்க? ஆமா, ஃப்ளவர் ஆன் கம்ஃபா. எக்ஸாக்ட். சரிங்க ப்ரோ. நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா குமரேஷ் ப்ரோ. கடைசியா 3 மாசம் இருக்கோம்ல ப்ரோ, வீட்டு கதை உடைச்சு உள்ள போய் நம்ம எடுத்திருந்தோம் அவரோட கலெக்ஷன்ஸ்லாம். சோ அந்த கலெக்ஷன்ல ஒரு சில மீனை வந்து இங்க காம்படிஷனுக்குமே கொண்டு வந்திருக்காரு. மீதி மீன்லாம் நாளைக்கு இருக்கக்கூடிய கேட்டகரிஸ்ல வரும் பாசிபிளி. இன்னைக்கு 2 கேட்டகரி, அதுல எத்தனை விஷயம் போட்டிருக்காருன்னு ப்ரோ வந்து நமக்கு ஒவ்வொன்னா காட்டுவாப்ல. நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம். இங்க ஓபன்ல எத்தனை ப்ரோ போட்டிருக்கீங்க? ஓபன்ல நம்ம 1, புரான் 1. ஓகே, ஓகே. பீஷ்மா கலர் கொஞ்சம் டிராப் ஆயிருக்கோம். நம்ம ஃபிஷ் இப்பதான் டிராப் பண்ணோம். சோ பாசிபிலிட்டி டேக் 1 or 2 more hours தான். இப்ப கலர் கொஞ்சம் வந்துருச்சு, ஃபிஷ் நல்லா ஆக்டிவ் ஆயிடுச்சு. இப்ப நான் ஈவெண்ட்டை பத்தி ஆர்கனைசர்ட்ட பேசுறப்போ வந்து டேங்க்ல ஃபுல்லா ஆரோ வாட்டர்னு சொல்லியிருந்தாரு. இப்ப நம்ம வீட்டுல கண்டிப்பா அரௌண்ட் 100 TDS தான் இருக்கும். இப்ப கரெக்ட், இந்த TDSல மெயின்டைன் பண்ண மாட்டோம். இதனால கலர் டிராப்போ ஹம்ப் டிராப்போ இது ரொம்ப மினிமல் டைம்க்கு தான் வைக்கிறோம். ஆமா, ஜட்ஜிங் இன்னொரு 1 hourல நடந்துரும். கரெக்ட், லஞ்சுக்கு முன்னாடி நடந்துரும். ஆமா, சோ தட் வில் நாட் இம்பாக்ட். ரொம்ப லாங் டர்ம்ல இருந்தா அதர் பாராமீட்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ இது ஜஸ்ட் ஒரு ஹவுசிங் மாதிரி தான். சரி. பீஷ்மா சோ ஓபன்ன்றது வர்றவங்க பார்த்து வந்து ஓட் பண்றது. இந்த ஃபிஷ் நான் லாஸ்ட் இயர் காம்படிஷனுக்கே பிளான் பண்ணேன் டிராப் பண்ணணும்னு. டிராப் பண்ணல, ஃபிஷ் நிறைய வாட்டி போஸ்ட் பண்ணிட்டேன். சோ அது கம்ப்ளீட் பண்ண வேண்டாம், ஓபன்ல போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல லைவா கவர் பண்றதுனா இப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பீஷ்மா. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இப்பதான் பாக்குறோம். என்ன நினைக்கிறீங்க? ஓபன் வந்து ஆடியன்ஸ் ஓட் பண்றது மத்த ஃபிஷ் கூட ஓபன்ல கம்ப்ளீட் பண்ணுமா? ஆக்சுவலி வந்து இது பியூர்லி the people preference தான். அதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இன்னும் crowd வரல. பாசிபிளி லைக் by 5 o'clock 5:30 ஒரு ஐடியா கிடைச்சிரும் எந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ப்ரிஃபர்டா இருக்குன்னு. ஓகே. இது க்ரூமிங் பாட்டில் வளர்த்து கொண்டு வந்தது. ஆமா.
கோஸ்ட் அது கொஞ்சம் காக் டிராப் ஆயிடுச்சு, கொஞ்சம் இல்ல நல்லாவே டிராப் ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ ஒரு 60% இருக்கு. ஆமா, 40% கிட்ட ஹம்பே காணோம். இது ரொம்ப மேசிவா இருந்தது. மைட் பி டிராவல் ஸ்ட்ரெஸ், வாட்டரும் கொஞ்சம் கோல்டா, நேத்து வரைக்கும் கரெக்டா இருந்துச்சு, ரொம்ப பெருசா இருந்தது. ஓகே ஓகே. இப்ப இந்த கிளைமேட்டுமே சேஞ்ச் ஆகுது பாத்தீங்கன்னா, நேத்து வரைக்கும் வெயில் அடிச்சது, இப்ப இன்னைக்கு கிளவுடியா இருக்கு, மழையா இருக்கு நேத்து நைட்ல இருந்தெல்லாம். கரெக்ட். அப்ப ஃபிஷ் இன்னைக்கு எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். சில ஃபிஷஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாது. ஓகே. பட் திஸ் இஸ் நார்மல் தான். கிளைமேட்டிக் சேஞ்சஸ் சின்ன சின்ன இம்பாக்ட் இருக்கும். பட் இன்னைக்கான அதோட 100% கிடையாது, 100% பொட்டன்ஷியல் கிடையாது. ஒவ்வொரு மீனுமே அதோட அவுட்புட்டை பொறுத்து தான் இன்னைக்கு வின்னிங் இருக்கு, இன்னையோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான். ஓகே ஓகே. பட் ஐ ஃபீல் லைக் திஸ் ஃபிஷ் இஸ் ரியலி குட் ஃபார் த ஈவெண்ட். Okay. 100% இருந்ததுன்னா ரொம்ப ஷூரா இருந்திருப்பேன். பட் ஸ்டில் இப்போ பார்த்த ஃபிஷஸ் வரைக்கும் ஐ பிலீவ் திஸ் ஃபிஷ் வில் ஹேவ் அ ட்ராஃபி இன் ஹிஸ் நேம். ஓகே. எனக்கு உங்க மீன்ல ஒவ்வொன்னா காட்டுங்க. ஷூர். உங்க மீனை தாண்டி எனக்கு இன்னொரு மீன் காட்டணும் நீங்க. Okay. இதுவுமே நல்லா இருக்கு, ஆனா அது உங்க மீனா இருக்க கூடாது. கண்டிப்பா. ஓகேங்களா? அடுத்து உங்க மீன் இன்னொன்னு இருக்குல்ல, அது பாப்போமா? மகாகார். என்ன ப்ரோ, ஜெய்ஜாண்டிக்கா வளர்ந்துட்டு இருக்கு. ஆமா. சோ இந்த ஃபிஷ் கொடுக்கும் போது ஏதாவது சொன்னாங்க, ரொம்ப ஷைனியா இருக்கும் pearlings. ஓகே. அண்ட் எனக்கு பிடிச்ச yellow tone. So that is what is making this fish special. ஓகே. இன்னைக்கு எல்லா மீனுமே அதோட கலரை ட்ரூவா நல்லா காட்டும்ல, வெளிச்சம் நல்லா இருக்கு. கண்டிப்பா. ஆக்சுவலா இந்த செட்டப் கம்ப்ளீட்டா பார்த்தோம்னா this looks exactly like a Thailand setup. ஓகே. தாய்லாந்துல ஈவெண்ட் நடந்தா இப்படிதான் இருக்கும். அண்ட் நோ மேட்டர் வாட் த கிளைமேட் இஸ், மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஈவெண்ட் நடந்துட்டே இருக்கும். அண்ட் குட் திங் என்னன்னா, ஆல் திஸ் வாஸ் டன், எப்படி சொல்றது, யூ ஹாவ் டு பி அ பேஷனேட் ஹாபிஸ்ட். அதை ஸ்கேல் அப் பண்ணும்போது திங்ஸ் வில் ஹேப்பன். இப்பதான் வந்துட்டு ஐ வாஸ் டாக்கிங் டு ஆல் த ஆர்கனைசர்ஸ், யாருமே தூங்கலன்னு சொன்னாங்க ஓகே. நைட்டு ஃபுல்லா. பார்த்த நைட்டு கூட வந்து இடத்துல எடுத்து போஸ்ட் போட்டுட்டு இருந்தாரு. இது பியூர் டெடிகேஷன் தான், பிகாஸ் நோபடி டாக்ஸ் அபவுட் திஸ். ஆனா ஆக்சுவலி திஸ் இஸ் a very big thing. நான் இவ்வளவு வருஷம் கம்பீட் பண்ணதுலயே லைவ்ல சொல்றேன், திஸ் இஸ் த பெஸ்ட் இன் இந்தியா. ஓகே ரைட் ப்ரோ, ரொம்ப நன்றி. நீங்க எனக்கு உங்க மீனை தாண்டி வேற காட்டுறேன்னு சொல்லியிருக்கீங்க. இதுதான் இதுதான் இல்ல ப்ரோ, நான் இப்ப ப்ரோ வந்து நல்லா சர்ச் பண்ணாரு சரிங்களா, ஃபுல் ரவுண்ட் அடிச்சாப்ல, அடிச்சுட்டு தான் இதை ஃபிக்ஸ் பண்ணாரு. ஆனா நீங்க கம்ஃபா தான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். இல்ல ஒரு சேஞ்சா இருக்கட்டும். இன்னொன்னு இந்த F3, இது F3 நல்ல SRD இல்ல, SRD கிடையாது. ஓகே ஓகே. ரொம்ப மேசிவா இருக்கு. இப்போ வந்த ஃபிஷஸ்லயே இதுதான் சூப்பர் மான்ஸ்டர் காக்கர். க்ரூமிங் பேட்டில் தான் வீட்ல வளர்த்துட்டு வந்து போட்டுருக்காங்க. ஆமா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஓகே. பார்த்தோன்னே ரொம்ப ஐ கேச்சிங்காவும் இருக்கு. அப்படி எப்படின்னு நான் நினைச்சேன், SRD சொல்றீங்கன்னு நினைச்சேன், அப்பயும் கம்ஃபால வந்துட்டீங்க. This looks very nice. சன் கணேஷ் எனக்கு பிடிக்கும். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ஃபிஷ் பாக்குறதுக்குமே. ஓகே. அண்ட் தி பியூட்டி என்னன்னா, இட்ஸ் ஸ்டில் a young fish தான். இன்னொரு 1 or 2 inches இன்னும் வளரும். Just imagine how big the cock will be. ஓகே. இப்போ முஸ்தபா இத 2வது வருஷம் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணிருக்காரு. எப்படி இருக்கு ப்ரோ? The hype is real தான். சென்னை ஈவென்ட் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு பெரிய வெல்கமிங் இருக்கும். ஓகே. நம்ம எப்போ செக் பண்ணி பார்த்தாலுமே மினிமம் பார்த்தோம்னாலே the entries are like 70 to 80. ஓகே. இந்த ஈவெண்ட்டை கன்சிடர் பண்ணும்போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 115. ஆமா, பாதி டேங்க் இன்னைக்கு, பாதி டேங்க் நாளைக்கு. அண்ட் நம்ம நல்லா செக் பண்ணி பார்த்தோம்னா எந்த டேங்க்குமே எம்டியா இல்ல. தட் இஸ் a very good thing. ஓகே. இப்போ டேங்க்ஸ் வைக்கிறது முக்கியம் இல்ல, எல்லா டேங்க்லயுமே ஃபிஷ் இருக்கு. தட் இஸ் a very good sign. சோ மெயினானதே மறந்துட்டோம். லாஸ்ட் இயர் ஜிசி கிராண்ட் சாம்பியன், இந்த இயர் எப்படி இந்த ட்ராஃபிஸ் என்னென்ன எடுத்துட்டு போவீங்கன்றது நீங்க சொல்லலாம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா. சரிங்க ப்ரோ, ஷோ, தேங்க்யூ. தேங்க். க்ரூமிங் பேட்டில் ஃபிஷஸ்லாம் நாங்க ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இந்தியன் பீட்ஸை ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பேலன்ஸ் ஃபிஷ் பார்த்துட்டு நம்ம இந்தியன் பீட்ஸை ஜட்ஜ் பண்ற ஜட்ஜஸ் கிட்டயும் என்னென்னு பார்ப்போம். ஓகே, இது நம்ம மீன் நல்லா இருக்கு. ஜிபிஸ் ஆக்சுவலா ஜிபிஸ் தான் ரொம்ப கலர்ஃபுல்லா பஞ்சியரா வந்து இங்க பர்ஃபார்ம் பண்ணுது. இதோட நல்லா கலர்ஃபுல் ஜிபிஸ் வந்திருக்கு சொல்றேன் நானு. கம்பேர்டு டு மத்த ஃபிஷ், ஜிபிஸோட கலர் ரொம்ப பஞ்சியரா காட்டுது. இது பாருங்க, என்ன கேட்டகரி ஓப்பன், எவ்வளவு அழகான கம்ஃபா ஓப்பன்ல போட்டிருக்காங்க. இந்த ஃபிஷ்ல என்ன ஒரு பிரச்சனைனா, ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு, ப்ராப்பரா இருக்கு, ஹம்ப் இல்லை. ஸோ கலரை வச்சு மட்டும் ஓப்பன்ல இது மார்க் வாங்குச்சு அப்படின்னா ஓகே. இதை விட இது கம்ஃபால போட்டிருந்தாலே என்னைய பொறுத்த வரைக்கும் பெட்டர் சான்சஸ் நல்லா இருக்கு. மேபி டேங்க்
ஃபில் ஆயிருக்கலாம் கம்ஃபர்ட்ஸ்ல, அதனால இதுல போட்டிருக்கலாம். பியூட்டிஃபுல்லா இருக்கு. எவ்வளவு நல்லா ப்ரொபோர்ஷனட்டா இருக்கு பாருங்க. பம்பு மட்டும் இன்னும் கொஞ்சம் பம்பா இருந்திருக்கலாம். இதெல்லாம் ஓப்பனுக்கான ஃபிஷ் கிடையாது. நல்ல மீன், கம்ஃபால நல்ல மீன். கேஎம்எல் போட்டிருக்காங்க, சின்ன மீன். ஓகே, எஸ்ஆர்எம் போட்டிருக்காங்க. இத போட்ட ஆபியஸ்ட் வந்து நம்ம கிட்ட பேசினாரு, இந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னு. இதெல்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஓப்பன் கேட்டகரின்றது கம்ஃபாவை தாண்டி எஸ்ஆர்டியை தாண்டி மீன் வரணுன்றதுக்காக தான் அந்த கேட்டகரியே. பட் பாத்தீங்கன்னா கம்ஃபா, கேஎம்எல், ஜிபிஸ் எல்லாம் அதே பார்த்த மீன் தான் இருக்கு. பட் கூட்டத்துல ஒரே ஒரு எஸ்ஆர்எம் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபேட் ஆகல. இதை கண்டிப்பா நம்ம பாராட்டக்கூடிய விஷயம். எஸ்ஆர்எம், விஜாஸ்லாம் வந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இது என்னன்னு தெரியல, சென்கு மாதிரி பேர்லிங்ஸ் இருக்கு. ஏர் பத்தலை என்னன்னு தெரியல, மேலேயே வந்து ஏர் நல்லதா வருது. ஸோ இதுவுமே ஓப்பன் கேட்டகரி. இதான் கம்ஃபா கேட்டகரி ஃபில் ஆயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நல்ல கம்ஃபா. ஓப்பனுக்கு சூட்டபிளான ஃபிஷ் தான். அட்ராக்டிவா இருக்கு, ஒயிட் அண்ட் ஆரஞ்சில் இருக்கு, பெரிய மண்டையோட இருக்கு. சூட்டபிள் ஃபார் ஓப்பன் தான். ஓப்பனுக்கு நானுமே ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இருக்கு, நான் உங்களுக்கு கார்டு காட்டுறேன். ஸோ ஒரு டேங்க்ல இருக்க கோடுமே வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க. வர்ற ஒவ்வொரு விசிட்டருக்குமே கார்டை கொடுத்து டிக் பண்ண சொல்றாங்க அவங்களுக்கு பிடிச்ச மீனை. ஸோ மல்டிபிளா வேணாலும் டிக் பண்ணிக்கலாம். நான் டிக் பண்ணி கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. எனக்கு வளர்த்தா நான் இப்படி ஒரு மீன் வளர்க்கணும் எதை நினைக்கிறனோ அதை தான் டிக் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சவங்க மீன் இருக்கு, என் ஃப்ரெண்டு என் கடையில இருந்து மீன் எடுத்துட்டு வந்து போட்டிருக்காப்புல. பட் நான் அதெல்லாம் டிக் பண்ணல. எனக்கு வளர்த்தா எந்த மீன் வளர்க்கணும்னு தோணுதோ அதை தான் டிக் பண்ணியிருக்கேன். இது பாருங்க, இந்த ஃபிஷ்ல ஒரு சின்ன டிராபேக் என்னன்னா இது மேசிவா இல்ல, குட்டியா இருக்கு. இந்த மீன்லாம் சைஸ் இன்னும் பெருசா இருந்துச்சுன்னா இன்னும் அட்ராக்டிவா தெரியும். கலர்ஃபுல் ஃபிஷ், நல்ல பெரிய மண்டை, ஃபுல்லா கவரேஜ் ஆயிருக்கு. பட் சைஸ் இல்ல, கம்பேர் பண்ணி பாருங்க, பக்கத்திலே பெரிய மீன் இருக்கு. சைஸ் இருந்தா இன்னும் அட்ராக்டிவா தெரியும். இதெல்லாம் நல்லா மேல டாப் டேங்க் இதுக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ கீழே பாட்டம்ல இருக்கிறதும் பார்ப்போம். இது ஒரு மான்ஸ்டர் ஹெட், இதுவும் ஓப்பன் கேட்டகரி தான். இந்த சைட்ல இருக்கிறது எல்லாமே ஓப்பன் தான் போல இருக்கு. ஃபிஷ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தாலும் கீழே குனிஞ்சு வர்றவங்க பார்த்து ஸ்கோர் பண்ணாதான் உண்டு. சாரி, ஸ்கோர் பண்ணா இல்ல, டிக் பண்ணாதான் உண்டு. பட் மேக்சிமம் நல்ல மீன் எல்லாத்துக்குமே வந்து மேலேயே டேங்க் கிடைச்சிருச்சு. பரவாயில்ல, ஆஃப்டர்நூன்னு நல்ல க்ரௌடு வந்திருக்கு. ஈவினிங் எப்படி இருக்கு போது தெரியல. இதெல்லாம் கவர் பண்ணிட்டோம். க்ரூமிங் பேட்டில் தான் நம்ம கவர் பண்ணல. இங்க இந்த சைட்ல இருக்கிறது இந்தியன் பிரீடு, பேக் சைட்ல இருக்கிறது ஓப்பன் கேட்டகரி. ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே க்ரூமிங் பேட்டில் போல இருக்கு. என்ன ப்ரோ, லாஸ்ட் இயரா ஜட்ஜ் பண்ணிருந்தீங்க. இந்த டைம் ஸ்பெசிபிக்கா உங்களை ஒரு கேட்டகரி பண்ண சொல்லிருக்காங்களே. கேட்கும் ரெக்கார்ட் ஆயிரும். என்ன சொன்னீங்களோ ரெக்கார்ட் ஆயிரும்பா. சொல்லக்கூடாதுன்னு தான் கையில் தான் வச்சிருக்கேன். சரி, நான் கொடுக்க மாதிரி. இந்தியன் கேட்டகரி ஜட்ஜ் பண்றீங்க. இந்தியன் கேட்டகரியில இந்தியன் பீட்ஸ் சாரி, ஓகே, இந்தியன் பீட்ஸ் வந்து ஜட்ஜ் பண்றீங்க. சோ லாஸ்ட் இயர் நீங்க ஜட்ஜ் பண்ணிருந்தீங்களா ப்ரோ? அப்போ ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பீங்க, அதுக்கேத்த மாதிரி வின்னர்ஸ் வந்திருந்தாங்களா? லாஸ்ட் டைம் நடந்த 5 பேர் பாயிண்ட் கொடுத்திருப்பீங்க, பட் அது கம்பைன் ஆகி சேஞ்ச் ஆகலாம். உங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரி வந்ததான்னு கேக்குறேன். லாஸ்ட் டைம் வந்து ஜட்ஜிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்களோட பர்சனல் ஒப்பீனியனை நாங்க ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டோம். ஓகே. சோ ஜட்ஜிங் முடிஞ்சு எங்களோட ரிசல்ட்ஸ் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து எங்களுக்கு யார் வின்னர்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் தான் அது யாரோட மீன் போய் பார்த்தோம். ஓகே, ஆல்மோஸ்ட் 5 out of 5 நாங்க யார் கிராண்ட் சாம்பியனா வரணும்னு நினைச்சோமோ, யாருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும்னு நினைச்சோமோ மார்க்ஸ் கொடுத்தோம். எல்லாருமே சிமிலரா தான் வந்திருக்கு. பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகே. ஏன்னா 5 பேருக்கும் மைண்ட் வேற ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம்ல. ஒரே ஃபீல்டு தானே, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் மீனை பார்க்க போறோம், ஒரே மாதிரி தான் மீனை எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா ஓவரால் இம்பாக்ட்டுக்குலாம் ஸ்கோரிங் மாறலாம்ல. இம்பாக்ட்டுக்கு மாறும் சில சமயத்துல. இப்போ நம்ம முன்னாடி இப்போ ப்ரீவியஸா நம்ம பேசிட்டு இருந்ததுதான், மீன் நல்லா இருக்க மீன் அப்படியே நேச்சுரலா விட்டாங்கன்னு பிரச்சனை கிடையாது. தேவையில்லாம அதுக்கு க்ரூம் பண்றன்ற பேர்ல அதுக்கு ஏதோ ஒரு இடத்துல ட்ரிமிங் பண்றது, ஓவர் ஃபீடிங் பண்றது. ப்ரோ, ஜட்ஜஸ்க்கு மட்டும் தான் தண்ணி தருவீங்களா? மூச்சு பிடிக்க பேசுற யூடியூபர்களா?
சரிங்க ப்ரோ. ஒண்ணு நம்ம மீன் மேல ட்ரிம்மிங் பண்ணலான்றீங்களா வேணான்றீங்களா? ட்ரிம்மிங் பண்ண தெரிஞ்சவங்க கிட்ட போய் பண்ணலாம். ஓகே. இப்போ என்ன பண்றாங்கன்னா சிம்பிளா வந்து அவங்க மீனை வந்து அழகா காட்டணுன்றதுக்காக நல்லா இருக்க ஃபின்னே கெடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட்லயே நான் பார்த்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி மீனெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிம் பண்றன்ற பேர்ல ஓவரால் இம்பாக்ட்லயும் அது குறைஞ்சிரும். கம்மியா போடுவீங்களா? 100% நாங்க அதை கம்மி பண்ணதா செய்யணும். ஏன்னா வந்து நேச்சுரலா அதை பார்க்கும்போது ட்ரிம் பண்ணிட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இவங்க ஈவெண்ட்டுக்கு முன்னாடி ட்ரிம் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா எங்களை அது ஒரு ஒரிஜினல் பொட்டான்ஷியல், அது ஒரு அழகு தெரியல. ஸோ எங்களை அது பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து கொஞ்சம் காம்படிஷனுக்கு ஃபிஷ்ஷை ரெடி பண்றீங்கன்னா அது ரெடி பண்றதுக்கு முன்னாடி ஒரு 6 months முன்னாடியே ப்ரிகாஷனா இதெல்லாம் பண்ணிடணும். ஈவெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி பண்றது, ஒரு 50 days முன்னாடி பண்றதுலாம் முட்டாள்தனமா இருக்கு. இன்னைக்கு ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு வந்தவங்களும் இருக்காங்க. சரிங்களா? நோ கமெண்ட்ஸ். ரைட் ப்ரோ. பிரகாஷ் பிபி, எவ்வளவு இயர்ஸ் ஃப்ளோர் ரன் பண்றீங்க? சொல்றோமா? எனக்கு வேணும் கண்டிப்பா. ஆல்ரெடி ஒரு 9 years. 9 years. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. திருப்பி அப்புறம் வந்து தொந்தரவு பண்றேன். திருப்பியுமா? ரைட். ஸோ நம்ம கூட வந்து இந்தியன் கேட்டகரியில பார்ட்டிசிபேட் பண்ண ப்ரீடர் இருக்காரு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் ப்ரீடு. பேசின அவர் மீன் தான் சொன்னாரு. ஸோ அதனால பேரண்ட் காட்டுங்க, நீங்க எப்படி க்ரூம் பண்ணீங்கன்னு சொல்லுங்க, டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் அவரோட மீன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் F3 வீடியோல சொல்லியிருப்பேன், காட்டுறப்ப சொல்லியிருப்பேன். ஆனா இது வந்து என்ன பிரீட் ப்ரோ? ஆக்சுவலா இது வந்து ஜிபி சென்சு. சென்கு பியூரான. ஆமா, பியூர் இல்ல, HP ஹைபிரிட் சென்சு. அதாவது சென்குக்கும் கேஎம்எல்க்கும் போட்டு சென்சு ஃபீமேலுக்கும் ஒரு கேஎம்எல்க்கும் ஜிபி கேஎம்எல்க்கும் பிறந்த. ஓகே. இப்ப யூஸ்வலா இம்போர்ட்டட் ஃபிஷ் தான் இந்த அளவுக்கு வந்து கலர்ஃபுல்லா ஷைனிங்கா கொண்டு வருவாங்க. ஆனா நீங்க இப்ப ஹோம் பிரீடு இப்படி கலர்ஃபுல்லா ஷைனிங்கா இருக்கு. அது எப்படி க்ரூம் பண்ணீங்க? மோஸ்ட்லி நம்ம பெல்லட் யூஸ் பண்றது தான் ப்ரோ. நான் மோஸ்ட்லி ஃப்ரைல இருந்து இப்போ வரைக்குமே அம்பியட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன். சம் அடிஷனல் ஃபுட்ஸ் கொடுத்துருக்கேன். கலருக்கு நேச்சுரல் கலர் ஃபீட பொறுத்து தான் இந்த ஷைனிங் கலர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஓகே ஓகே. பேரண்ட் காட்டுறீங்களா ப்ரோ? ஷூர் ப்ரோ. இதான் பேரண்ட். ஆமா. இதுல சென்கு. இது வந்து சென்சு ஃபீமேல். மேல் வந்து நம்ம ஜிபி கேஎம்எல் மேல். ஓகே ஓகே. சரிங்களா? ஆக்சுவலா இந்த பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்ட ஒரு 4 பீசஸ் ஃபேடட் ஆயிடுச்சு. சரி. அந்த 4 பீஸுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். காட்டுங்க. இது காம்படிஷன் எடுத்துட்டு வந்த மீன். சரி. இந்த பக்கத்துல இருக்க மீன் பாத்தீங்கன்னா ஓபன் கேட்டகரியில நம்ம போட்டிருக்கோம் இந்த மீன். ஓகே ஓகே ஓகே. இதோட சிப்ளிங்ஸ் பாத்தீங்கன்னா இங்க 2 பேர் இருக்காங்க. எல்லாமே வந்து ஹைபிரிட் ஜிபி சென்சு. ஓகே ஓகே. நீங்க ப்ரீட் பண்ணதுங்களா? இல்ல இது வந்து ஆக்சுவலா நம்ம ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ப்ரீட் பண்ணோம். நீங்களும் செல்லர்? நம்ம பிரீடர். ஓகே ஓகே. இது ட்ரிம்மிங் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல? இல்ல, எதுவும் ட்ரிம்மிங்லாம் எதுவும் பண்ணல. பட் ஸ்பெசிஃபிக்கா காம்படிஷனுக்கு ஃபீட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. காம்படிஷனுக்காக ஃபீட் பண்ணது தவிர்த்து மத்தபடி ஸ்பெசிஃபிக்கா அந்த ட்ரிம்மிங் அந்த மாதிரி எதுவும் நம்ம பண்ணல. ஓகே. அப்ப நேச்சுரலா எப்படி இருக்கோ அப்படிதான். ஆமா, நேச்சுரல் கலர் தான் இது. வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்யூ. என்னதுங்க ப்ரோ இது? ப்ரோ இது நம்ம டைனோ டெல்லி டீம்ல இருந்து நம்ம இந்த காம்படிஷன் வந்திருக்கிறோம். ஓகே. எங்க டீம் சார்பா பார்ட்டிசிபேட் பண்றீங்களா? ஆமா, பார்ட்டிசிபேட் பண்றோம். சோ எல்லாருக்குமே எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் எங்களால முடிஞ்ச ஒரு ஸ்வீட் தரணும்னு சொல்லிட்டு. எனக்கே ஸ்வீட் தரீங்களா நீங்க? ஆக்சுவலி நான் ஒரு செஃப், நானு கேரட் அல்வா. காம்படிஷன் தவிர நம்ம எல்லாம் ஹாபியா இங்க யூனைட் ஆயிருக்கிறோம். சோ எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டா இருக்கணும்னு ஒரு ஸ்வீட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நல்லா இருக்கு. பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும். சரிங்க ப்ரோ. அது கொடுக்கதான் இப்ப பிரச்சனைங்களா? நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிடுறேன். என்னங்க ப்ரோ இதை எடுங்க. சரி, இன்னைக்கு காம்படிஷன் ரிவ்யூ கிடையாது, ஸ்வீட் ரிவ்யூ. ஃபுட் ரிவ்யூ. கரெக்ட். இன்னொன்னு தாங்க. ப்ரோ ஓகே, நல்லா இருக்கு. பயங்கரமா இருக்கும். இல்ல ப்ரோ, நல்லா இருக்கு, சாப்பிட்டு பாருங்க. நாங்க உங்களுக்கு ஒண்ணு ஆர்கனைசருக்கு நான் ஸ்வீட் கொடுத்துட்டேன். நல்லா இருக்குங்க ப்ரோ, ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ப்ரோ. கண்டிப்பா. ஈவினிங் ஆயிடுச்சு. காலையில ஜட்ஜிங் பண்றப்ப நம்ம ஓப்பன் கேட்டகரி எடுத்திருந்தோம், இந்தியன் பைட் கேட்டகரி எடுத்திருந்தோம். இன்னும் நம்ம எடுக்காம இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ரூமிங் பேட்டில். அதாவது வீட்டுல ஒரு 6 மாசம் வளர்த்துட்டு எடுத்துட்டு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுலதான் நம்ம ஃபிஷஸ் வந்து கவர் பண்ணல. இந்த பக்கத்துல இருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து F3 நம்ம குமரேஷ் அவர் வந்து போய் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஃபிஷ் தான் இது. க்ரூமிங் பேட்டில் இருக்க ஃபிஷஸை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இதோட பழைய போட்டோஸ்லாம் மார்க் ஷீட்ல வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பழைய போட்டோ இப்ப இருக்கிற போட்டோன்னு கம்பேர் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி வளர்த்துருக்காங்கன்னு தெரியும்.
பட் அதெல்லாம் ஜட்ஜஸ் பார்த்துருப்பாங்க, நம்ம பார்க்க முடியாது. நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆசையா சின்னதா யங் ஃபிஷ்ஷா வாங்கி காம்படிஷனுக்குன்னே வளர்த்துருப்பாங்க. ரொம்ப இன்டராக்டிவா இதை வளர்த்துருக்காங்க. இதெல்லாம் அவங்க க்ரூமிங் ஸ்கில்லை பொறுத்து இருக்கு, எந்த அளவுக்கு ஃபிளேர் பண்ண வைக்கிறாங்க, மிரர் யூஸ் பண்றாங்க. இதுவும் க்ரூமிங் பேட்டில் சிசில தான் வருது. நல்லா இருக்கு. ஆக்சுவலா நாளைக்கு ஜிசி கேட்டகரியில ஸ்பெசிஃபிக்கா நமக்கு ஃபிஷஸ் வரும். அதுல இன்னும் பெட்டரான சிசிஸ் பார்க்கலாம். இதெல்லாம் க்ரூம்டு சிசிஸ். இதுதான் நல்ல மைண்ட் செட் வேணும்ன்றது. இப்படி சொல்றதுதான், கை வச்சா ஓடி வரணும். அந்த ஃபிஷ் கார்னர்லயே இருக்கு, கவர் பண்ண முடியல. வர்ற விசிட்டர்ஸாலையும் பெருசா பார்க்க முடியாது. அது எவ்வளவு நல்ல ஃபிஷ்ஷா இருந்தாலும் இப்ப இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் ஃபுல் அவுட்புட்டை அதால காட்ட முடியல. மைண்ட் செட் மெயின். இப்படி கை வச்சா ஒரு இன்ட்ராக்ட் பண்ணணும். இந்த விஷயமே ஃபிளேர் பண்ணிட்டு இருக்கு, கை கூட ஒரு இன்ட்ராக்ஷன்ல தான் இருக்கு. இதெல்லாம் சிசியில கம்ஃபா. இந்த மாதிரி பிங்க் ஷேடு எனக்கு கொஞ்சம் பர்சனலா பிடிக்கும். இது ஜிபிஸ் நல்லா இருக்கு. இந்த மாதிரிதான் நிறைய பேர் ஃபிஷ் கேக்குறாங்க. ஒரே டோனா ஃபுல் ரெட்டா இருக்கு பாருங்க, இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. யூஸ்வலா டியூல் டோன்ஸ் ரொம்ப ஈஸியா கிடைக்கும், பட் ஃபுல் டோன் இந்த மாதிரி கிடைக்கிறது கஷ்டம்தான். நல்லா இருக்கு. இந்த ஃபுல் டோனுக்காகவே இது யூனிக்கான ஃபிஷ்ன்னு சொல்லலாம். போதும், தொட்டி தொடச்சு போதுமா? வேற தொட்டி சொல்ற, அதை தொட. நல்லா இருக்கு. ஹம் ஷேப் யூனிக்கா இருக்கு, பேர்ல் டாமினண்டா இருக்கு. ஸோ க்ரூமிங் பேட்டில் எப்படின்னா, நிறைய ஃபிஷ் எங்களை பார்க்கறதுக்கு விஐபிஸ் மாதிரி இருக்கும். ஒரு 2 inches விஐபி மாதிரி தெரியும். பட் வளர வளர கிரேட்ஸ் மாறும். ஸோ அந்த ஃபார்மை பொறுத்தும், அதோட ஜெனட்டிக்ஸை பொறுத்தும் அதோட குவாலிட்டிஸ் சேஞ்ச் ஆகும். அதனால இந்த ஃபிஷஸ்லாம் யங்ல எப்படி இருந்திருக்கும்ன்றது பார்க்குற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நம்ம ஒரு ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இது நம்ம கஸ்டமர் மீன் தான். ரொம்ப லேட்டா எடுத்தாப்ல, சைஸ் சின்னதா இருக்கு. ஸோ இன்னும் சைஸ் வந்தா நல்லா இருக்கிற மீன் இது. நல்லா இருக்கும். அது சிஎன்டிகே ஃபிஷ். இது நல்லா இருக்கும். மீன்ஸ் இன்னும் மெச்சூர் ஆனா இந்த மாதிரி மீன் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அடுத்து இது நம்ம கஸ்டமர் மீன், ஆனால் நம்ம மீன் இல்லை, வேற இடத்துல வாங்கினது. ஸோ காம்படிஷன் முன்னாடி டைல் பேரட் கடிச்சிருச்சான் இவங்களது. நல்ல மைண்ட் செட்டு, நல்ல ப்ரொபோஷன்ஸு, நல்லா வளர்த்துருக்காங்க. பட் காம்படிஷன் டைம்ல டைல பேரட் கடிச்சிருச்சு. சப்போஸ் இவங்க சொல்லலாம், நான் ஏதோ ட்ரிம் பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைச்சிருப்பேன். கண்ணா பின்னான்னு கடிச்சு விட்டுருக்கு. இல்லைன்னா ரொம்ப அழகா இருக்கும். பிரியா கைவே கடிக்காது, கடிக்காது, சும்மா உப்பா தரும். நல்லா இருக்கு. இதுவுமே கம்ஃபா கேட்டகரி க்ரூமிங்ல. இந்த விஷயம் இன்னும் சைஸ் வந்தாதான் நல்லா இருக்கும். நிறைய விஷயம் க்ரூமிங்ல பாத்தீங்கன்னா சைஸஸ் சின்னதா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சைஸ் அட்டைன் பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். இதுவும் நம்ம கஸ்டமர் விஷ் தான். க்ரூமிங் பேட்டிலுக்கு வேணும்னு சொல்லி காம்படிஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்ப எடுத்தாப்ல. ரொம்ப நல்லா இருக்கும். கஸ்டமர் வாங்குறப்ப ஜிபி கிடையாது, ஜிபி ஜெனட்டிக்ஸ்ன்னு நான் சாம்பிள்லாம் காமிச்சு, இதோட சிப்ளிங்லாம் காமிச்சு தான் கஸ்டமர் கொடுத்தது. நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் பேரட்லாம் போட்டு க்ரூம் பண்ணாரு. ஸ்ட்ரெஸ்ல பிளாக்கா இருக்கு. நல்ல மீன். ஸ்பெசிபிக்கா காம்படிஷனுக்குன்னே எடுத்து கொடுத்தேன். ஃபுட்டுக்காகவே வருது, ஃபாஸ்டிங்ல இருக்கு போல. ஆக்சுவலா நாளைக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ற ஃபிஷ் எடுத்துட்டு வர போறேன், தேவா. ஸோ இங்க நிறைய ஃபிஷ் ஃபுட்டுக்காகவே மேல நிக்குது. அதை பாக்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, காலையில பேசாம லிமிட்டா ஃபீட் பண்ணியே கொண்டு வந்துடலாம் போல. ஏன்னா ஃபுட்டுக்காகவே அப்படியே நிக்குதுங்க டல்லா. ஸோ ஒரு 2 பெல்லட்டை போட்டு நாளைக்கு தூக்கிட்டு வந்துட வேண்டியதுதான்.
இது இன்னும் நல்லா இருக்கு, நல்ல ஃப்ரீ மார்க்கிங் மாதிரி இருக்கு. அப்பா, ஃபுல் பேர்ல்ஸ் இருக்கிறது என்னோட டேஸ்ட் கிடையாது, பட் ஈவன் கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த ஸ்டைலு. இப்போ இந்த மாதிரி மீனை பார்க்குறப்பலாம் எனக்கு தோணுது, எங்களை இவன் பார்க்க எப்படி இருந்திருப்பான், இதை எப்படி வளர்த்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு. இதுவுமே ஃபுட்டுக்காக தான் இருக்கு. இப்போ காலையில நாளைக்கு நான் ஃபீட் பண்ணி எடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான். இது ஒரு நல்ல மான்ஸ்டர் ஹெட்டா இருக்கு. இந்த மாதிரி பெரிய ஹெட் ஃபிஷஸ் வந்து மோஸ்டா சைஸ் வராது, எல்லா மீனும் கிடையாது, பட் மோஸ்டா சைஸ் வராது. இது என்னமோ ஜூனியர் கேட்டகரி ஃபிஷ் மாதிரி தமா துண்டு இருக்கு, சின்னதா இருக்கு. ஆனா செம்ம மான்ஸ்டர் ஹெட், பெரிய மான்ஸ்டர் ஹெட். நல்லா இருக்கு, ஏதோ டார்க் கம்ஃபா மாதிரி இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ஜிபி கம்பாஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப போல் டாமினண்டா ஒயிட்டா இருக்கிறது. ஏன்னா போல் டாமினண்டா இருக்க ஃபிஷ் அவ்வளவு சீக்கிரத்துல ஜிபியா மாறாது. மாறினா இந்த மாதிரி ஒயிட்டிஷா இருக்கும். ஸோ ரேருன்றதுனால எனக்கு பிடிக்கும். பட் ப்ராப்பரா க்ரூம் பண்ண மாதிரி தெரியல. மேபி டிராவல் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், வேற ஊர்ல இருந்து வந்திருக்கலாம், இல்ல எதனா க்ரூமிங்ல ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கலாம். ரொம்ப ரேப்டா இருக்கு டைலுமே. ரேப்டு டைலே வந்து நம்ம ஈவெண்ட்ல ரொம்ப கம்மியா வந்திருக்கு. பெரும்பாலும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டைல ட்ரிம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, ரொம்ப பேடா ட்ரிம் பண்ணிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் நிறைய கெடுத்து விட்டுருச்சு. ட்ரிம்மிங் வரலன்னா ட்ரிம்மிங் பண்ணாமே இருக்கலாம். இப்போ இதுக்குமே பண்ணியிருக்காங்க, ரொம்ப நீட்டா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் குறை இருக்கு, ஸ்டில் ஓகே. ட்ரிம்மிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இல்ல பண்ணாம வந்து நம்ம அப்படியே விட்டுறலாம், அதுதான் பெட்டர். ஓகே, க்ரூமிங்ல தான் இன்னைக்கு ஃபிஷஸ் கூட. ஏன்னா ஒரு சைடு ஃபுல்லாமே வந்து க்ரூமிங் ஃபிஷஸ், இந்த சைடு வந்து 2 கேட்டகரி. சென்னையை கேட்டா நாளைக்கு தான் மெயினான இவெண்ட், மெயினான ஃபிஷஸ்லாம் வரப்போகுது. இன்னும் நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஃபிஷஸ்லாம் நாளைக்கு தான் வரும். ஸோ ஒரு சில தொல்லையும் நாளைக்கு வந்து இருக்காது, அதனால நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கலாம். டே 1 முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு 3 கேட்டகரிஸ் தான். ஸோ டக்கு நாங்கள் அதில் இருக்கிற ஃபிஷஸ்லாம் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு தான் வந்து மெயினான ஈவெண்ட். நானுமே வந்து மீன் கொண்டு வர போறேன். ஸோ இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுக்குறப்ப நான் இல்லை, அதனால கவர் பண்ணல. வின்னர் யாரு அப்படின்றது நாளைக்கு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. தாங்க பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட். வேற என்ன நம்பர் கொடுத்தாங்க? ஃபுட்டு இதெல்லாமே வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க போல. ஸோ சர்டிஃபிகேட்டு, அப்புறம் குழந்தைங்க கையில படக்கூடாத பொம்மை எடுக்கலாமா? எடுங்க. ஓ, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஓகே. ஸோ இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. நாளைக்கு தருவீங்களா? எனக்கும் நாளைக்கு தருவாங்க. அதையுமே வந்து நம்ம கவர் பண்றோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன காட்ட முடியுமோ எல்லாமே வந்து நான் காமிச்சிருக்கேன். ட்ராஃபிஸ் வந்து இன்னும் இங்க எங்கேயுமே இல்லை, ரெடி பண்ணிட்டாங்களாம். ஸோ டே 2ல என்னென்ன இருக்கு அப்படின்றத நாளைக்கு கவர் பண்ணலாம் நம்ம. ஸோ இன்னைக்கானது நம்ம முடிச்சுக்கலாம். எண்டிங் அப்போ பாய் சொல்லு. நானும் பாய் சொல்றேன், நீங்க பாய் சொல்லு. ஊர்ல 2-3 அசிஸ்டன்ட் வச்சிருக்கோம், ஜாலியா போறான். ஒரே ஒரு அசிஸ்டன்ட் வச்சு இவ்வளவு கஷ்டப்படுறேன். 30% தான் இருக்கு. ஓடும் ப்ரோ. ஸோ டே 1 முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு 3 கேட்டகரிஸ் தான். ஸோ டக்கு நாங்க 6 to 7 monthsல அடுத்த காம்படிஷன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் இனிஷியலாவே இருக்கும். இன்னைக்கு வந்து நான் பார்ட்டிசிபென்ட் தேவா வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போதான் டேங்க்ல ரிலீஸ் பண்ண போறேன். உள்ள விட்டுலாம். மதுரையில் இவர் வீட்டுக்கு போய் இவரோட கலெக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம போனப்ப வந்து 9ல இருந்து 10 கம்பாஸ் வச்சிருந்தாரு.